உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு வரும் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் தனக்கு எதிரான 17 வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கோவை சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி, திண்டுக்கல், நீலகிரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 16 காவல் நிலையங்களில் சவுக்கு சங்கருக்கு எதிராகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 17 வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக்கு சங்கர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் ஒவ்வொரு வழக்கின் விசாரணைக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கு தன்னை அழைத்துச் செல்வதால் இந்த வழக்குகளுடைய விசாரணைக்கு தற்போதைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சில வழக்குகளில் ஜாமீன் பெற்ற நிலையில் கூட சில வழக்குகளில் இன்னும் கைது கூட செய்யப்படவில்லை, அப்படி கைது செய்யப்படாத வழக்குகளில் தன்னை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதே போல காவல்துறை தரப்பில் இந்த சவுக்கு சங்கருக்கு எதிராக பதியப்பட்ட அனைத்து வழக்குகளும் ஒரே சம்பவம் தொடர்புடையதா என்பதை சரிபார்க்க வேண்டியிருப்பதனால் அதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அரசின் தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அனைத்து வழக்குகளும் ஒரே சம்பவத்துக்காக பதிவு செய்யப்பட்டதா என விளக்கமளிக்க 3 வார காலம் அவகாசம் வழங்கி விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.